ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளஸ் ரிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பச்சை இலை இருக்கிறதான மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ கோடை காலமாக இருக்கிறதுனால அநேகருக்கு வந்து இது சூட்டு வலி, வயிறு வலி பிரச்சனை, இன்னும் பல வகையான பிரச்சனைகள் வரும். அதாவது ஹீட்னால் பல பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை இலை வந்து குளிர் காலத்துக்கும் சரி, மழை காலத்துக்கும் சரி, வெயில் காலத்துக்கும் சரி, அதற்கு ஏற்றதான மருத்துவ குணங்களை இந்த பச்சை இலை வந்து கொண்டிருக்கிறது. இதில் இருக்கிறதான நன்மைகள் என்னென்ன, இந்த வெயில் காலத்தில் இது எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் அநேகருக்கு வந்து சூட்டுனால் வயிறு வலி பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த பச்சிலையில் இருக்கிற விதைகளை வந்து தண்ணியில் ஊற போட்டு குடிச்சிட்டு வரும்போது சூட்டு வயிறு வலி சரியாயிடும். இந்த பச்சிலையை கூட நம்ம கஷாயமாக கூட நம்ம செஞ்சு குடிச்சிட்டு வரலாம். தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த வெயில் நேரத்தில் பச்சிலையை வந்து நல்லா ஒரு துணியில் கட்டிட்டு அதை நம்ம படுக்கைக்கு அதில் வந்து நம்ம தலைக்கு கீழே வச்சுட்டு படுக்கும்போது அந்த வலி வந்து சரியாயிடும், கண்ணெரிச்சல் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த பச்சிலையை வந்து ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற விட்டுட்டு அது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வரும்போது உடலில் இருக்கிற உஷ்ணம்லாம் நீங்கிரும். சிறுநீர் எரிச்சல், இந்த சிறுநீர் போகும்போது வந்து எரிச்சல் இருக்கும், அது வந்து சரியாயிடும். அடுத்தபடியாக குளிக்க நீரில், அதாவது இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு இந்த வேர்வை பிரச்சனை இருக்கும், வேர்வை நாற்றடிக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த பச்சிலையை வந்து தண்ணீரில் போட்டு அதை குளிச்சுட்டு வரும்போது உடலில் அந்த வேர்வை ஸ்மெல் வந்து இருக்காமல், மேலும் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, தும்மல் பிரச்சனை இருக்கிற வந்து இந்த பச்சிலையை வந்து நல்லா கசக்கி அதை முகர்ந்துட்டு வரும்போது வந்து அப்படி வந்து அலர்ஜி, தும்மல் அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். இதில் வந்து அதிகப்படியான புத்துணர்ச்சி தரக்கூடியதான் தன்மை இதில் இருக்குதானே. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்க, அதை தூக்கம் இல்லாதவங்க வந்து இதை தேநீராக பயன்படுத்திட்டு வரலாம். மேலும் சருமத்தில் வந்து இந்த வெயில் காலத்தில் வரக்கூடியதான இந்த வேநீர் கட்டிகள், முகப்பரு, இந்த அலர்ஜி தன்மைக்கு வந்து இதை வந்து கசக்கி அந்த சாறை தேய்ச்சிட்டு வரலாம். இல்லைனா இலையை வந்து நல்லா அரைச்சி அதை பத்து மாதிரி போட்டு வரும்போது இது சரியாயிடும். அடிக்கடி கண் கட்டி வரவங்களுக்கு கூட இதை நம்ம போட்டுட்டு வரலாம். போட்டு வரும்போது அந்த கண்கட்டி வந்து சரியாயிடும். மேலும் இருமல், சளி, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த துளசி இலையை சாறை எடுத்து தேன் கலந்து அதை உட்கொள்ளும் போது அந்த இருமல், சளி, ஆஸ்துமா அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். சிலருக்கு நைட்லாம் தூங்கி முழிச்சு காலைல எந்திரிக்கும் போது தலை சுற்று மாதிரி வரும். அதாவது இந்த பித்தத்தினால தலை சுற்று இருக்குது அப்படின்னா அந்த பித்தத்தை வந்து இது சரியாக்கும் தன்மை இதில் இருக்குது. இந்த பச்சிலையை வந்து நல்லா சாறு எடுத்துகிட்டு அந்த சாறில் தேன் கலந்து கொடுத்துட்டு வரும்போது பித்தத்தினால் வரக்கூடியதை வாந்தி, தலை சுற்றி எல்லாமே சரியாகி இப்படிப்பட்டதான பயனுள்ளதான பச்சிலையை வந்து கிடச்சிச்சின்னா பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.